பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரது என்ன? கண்டிப்பா நிறைய பேருக்கு பர்த்டே கேக் அப்படிங்கிறத ஞாபகம் வந்திருக்கும். இது ஏன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா பர்த்டே அப்படின்னா கேக் அப்படிங்கிறதோட தான் அந்த பர்த்டே செலிப்ரேஷன் முடியணும். நம்ம ஏன் இந்த பர்த்டே கேக்கை வெட்டுறோம்? நம்மளுக்கு ஏன் இந்த பர்த்டே கேக் மூலமா நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் நம்ம ஃபுல்ஃபில் பண்றோம்? நம்ம இத்தனை வருஷம் ஒரு கேக் அப்படிங்கிறத வெட்டி இருந்தாலும் இந்த ஸ்டோரி, அதாவது இந்த கேக்கோட ஆரிஜின் பத்தி நம்ம நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த விட நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்த்டே கேக்கோட ஆரிஜின் தான் பார்க்க போறோம். ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், நான் சந்தீப் எல்லப்பன். ஆரம்ப காலகட்டத்தில் கிரேக்கர்கள் அவர்களோட நிலவு கடவுளான ஆர்டெமிஸ்க்கு படைக்கிறதுக்காக நிலவு போல தட்டையான ஒரு கேக் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இந்த கேக் அப்படிங்கிறது எதனால செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேன், நட்ஸ், அதுக்கப்புறம் மாவு இதெல்லாம் கலந்த ஒரு பிளாட் சர்க்கிளாக, அதாவது நிலவு போல இந்த கேக் அப்படின்னு உருவாக்கப்பட்டுச்சு. நிலவுனா கொஞ்சமாச்சும் பிரகாசம் இருக்கணும் இல்லையா? அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மெழுகுவத்தி அந்த கேக் மேல ஏற்றி அந்த கேக்கை கொஞ்சம் பிரகாசம் அடைய செஞ்சாங்க. அதே சமயத்துல அந்த மெழுகுவத்தியில வரும் புகையை போலவே அவங்களோட பிரார்த்தனையும் மேல, அதாவது கடவுளை போய் சேரும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அதுக்கப்புறம் ரோமர்கள் அவர்களோட திருமண நிகழ்வுகள்ல கேக் அப்படிங்கிறத வெட்டி பரிமாறி கொண்டாடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 15ஆம் நூற்றாண்டுல ஜெர்மனி பேக்கரிகள் பிறந்தநாள் நிகழ்வுக்கான கேக்குகளை தயாரிச்சு விற்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிகழ்வு மூலமா திருமண நிகழ்வுகளுக்காக மட்டும்தான் கேக் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையை உடைச்சி பிறந்தநாளுக்கும் கேக் வெட்டலாம் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்தாங்க. அதே சமயத்துல ஜெர்மனியில கிண்டர்ஃபெஸ்ட் அப்படிங்கிற செலிப்ரேஷன் மூலமா குழந்தைங்க பிறந்தநாள் விழாவில் கேக் வெட்டி கொண்டாடுற பழக்கத்தை கொண்டு வராங்க. இப்படிதான் பிறந்தநாள் செலிப்ரேஷன்ல கேக் வெட்டுற பழக்கம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. 17th செஞ்சுரியில தான் இப்ப நம்ம செய்யற மாதிரியான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ரொம்ப மல்டி லேயர்டான டிசைனான கேக் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமா பரிணமிச்சுட்டு வந்த கேக் அப்படிங்கிறது 18ஆம் நூற்றாண்டுல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வர வரைக்குமே கேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் பணக்காரர்களுக்கு மட்டுமே உரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு சமூகத்துல இருக்க அடித்தட்டு மக்கள் அப்படிங்கிறவங்க பிறந்தநாள் விழாவில் கேக் வெட்டுறது மட்டும் கிடையாது, அந்த கேக்கை பத்தின நினைப்பே அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா 18ஆம் நூற்றாண்டுல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்த பிறகு கேக் செய்யற விதம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சுலபமான முறையா மாறிச்சு. அது மூலயமா கேக்குகள் ஒரு சமூகத்துல இருக்க அடித்தட்டு மக்கள் வரைக்குமே கொண்டு செல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 19th செஞ்சுரியில வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸும் அவங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல கேக் வெட்டுற பழக்கத்தை கொண்டு வராங்க. இப்படிதான் கேக் வெட்டுற முறை அப்படிங்கிறது, அதாவது பிறந்தநாள் விழாவில் கேக் வெட்டுற முறை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்தியாவில் எப்படி கேக் வெட்டுற பழக்கம் அப்படிங்கிறது உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1880 வரைக்குமே கேக் அப்படிங்கிறது நம்ம ஆண்டுகிட்ட இருந்து ஆங்கிலேயர்களுக்கு மட்டுமே ஒரே ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா 1880ல கேரளால இருக்க தலச்சேரி அப்படிங்கிற இடத்துல மம்பல்லா பாபு அப்படிங்கிற ஒரு ராயல் பிஸ்கட் ஃபேக்டரி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. அந்த கடையில தான், அதாவது நவம்பர் மாசம் 1883ல தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கேக் அப்படிங்கிறது தயாரிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல இந்தியாவிலும் கேக் வெற்ற பழக்கம் அப்படிங்கிறது பரவ ஆரம்பிச்சது. ஓகே, இது வெறும் கேக்கோட கதை மட்டும்தான். இதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன்ல நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? அதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல நான் அதை பேச வேணாம்னு சொல்லிட்டு லீவ் பண்ணுங்க. அதே சமயத்துல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இல்ல இந்த கதை வேற யாருக்காச்சும் நீங்க சொல்லணும் அப்படின்னா, இல்ல ஏதோ ஒரு பர்த்டே பாய்க்கு இந்த கதையை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன வேற எங்கேயாச்சும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுக்குறேன். அங்க நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். கடைசியா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.